உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நேத்து நைட்டு உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனா உங்களை பார்க்க முடியல. ஐம் வெரி சாரி மேம். ஆமா, நேத்து நைட்டு என் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னியே, உன்னை யார் டிராப் பண்ணா? அது மேம், அது இட்ஸ் ஓகே அனு, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ. ஆமா, நீ ஏன் என் வீட்டுக்குள்ள வரல? அது மேம், நீங்களும் சூர்யா சாரும் பேசிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு, தட்ஸ் வை நான் வரல மேம். குட் அனு, கீப் இட் அப். அப்புறம் அனு, பூர்ணி உங்க சித்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அனு. ஹவவர், அதுவும் நல்லதுதான். யோர் சித்தி ஹெல்ப்ட் மீ a lot. ஓகே அனு, we'll catch you later. தேங்க்ஸ் பங்கஜ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நீங்க ஏன் பக்கம் இல்ல, அனு பக்கம்னு நான் என்னென்னமோ சொன்னேன். பட் நீங்க ஏன் கூடவே இருந்து என்னோட பெயின்லயும் பங்கெடுத்துக்கிட்டு யூ டிட் a lot. I mean it பங்கஜ். Thank you very much. நீரஜி, என்ன உங்களுக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். நம்ம 2 பேருக்கு மத்தியில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு இந்த ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்னைக்கும் அதை நம்பலாம். பட் ஒன் திங், நான் உங்க பக்கமும் கிடையாது, அனு மேடம் பக்கமும் கிடையாது. என்னைக்குமே சூர்யா சார் பக்கம் தான். பங்கஜ், இதோட 3வது தடவையா சொல்றீங்க. 3வது தடவை சொன்னாலும் 3000 தடவை சொன்னாலும் நீங்க திரும்ப திரும்ப யார் பக்கம்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே மீராஜி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நீ சில முடிவுகளை வேக வேகமா எடுக்கிற. திடீர்னு கெஸ்ட் ஹவுஸ் போய் தங்கி தனியா யோசிக்கிற. அடுத்தது நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு பயமா இருக்குடா. நீ என்ன பயப்படுறியோ அதத்தான் செய்ய போற. இன்னும் 2 நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க போற. யோசிக்க தான் போற. அனு கிட்ட பேச தான் போற. இப்ப சொன்னனே, மீரா இப்படிதான், அத அப்படியே ஏத்துக்கோன்னு. நானும் இனிமே இப்படிதான், அத நீ அப்படியே ஏத்துக்க பழகிக்கோ பங்கஜ். பங்கஜி, இப்படி கோவமா போகாதீங்க பங்கஜி, எனக்கு பயமா இருக்கு பங்கஜி. நான் வேணா பஜ்ஜி வாங்கி தரேன். பஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு போங்க பங்கஜி. என்னடா ஓவர் குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு? அனு உன்னோட ஒன்னா கை கொடுத்துட்டு ரேம்ப் வாக் வரைக்கும் வந்துட்டான்னு தைரியமா உனக்கு? அது மேரேஜ் வாக்குக்கான ரிஹர்சல் பங்கஜ். ஃபர்ஸ்ட் ரேம்ப் வாக், அப்புறம் மேரேஜ் வாக். How is it பங்கஜ்? சகிக்கலடா. ஓடா. கொஞ்சமா முத்தி போயிருக்கோன்னு நினைச்சேன், மொத்தமா முத்தி போயிருச்சு. இதுக்கப்புறம் உன்னை யாரும் திருத்தவே முடியாது.
யார்கிட்ட கேட்டா இத பத்தி தெரியும்? சங்கரன் சார் கிட்ட கேட்போம். ஏதோ கேட்கணும்னு சொன்னேன். கோ ஹெட் அனு. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும் சார். நான் பழைய ஃபைல்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1999 to 2000ல ஒரு புது மெட்டீரியல்ல சாரீஸ் பண்ணிருக்காங்க. புது டிசைனும் கூட. கிட்டத்தட்ட 5000 சாரீஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்ல. அந்த டிசைனையும் நம்ம யூஸ் பண்ணல. அப்படியா? சார், அதை விட ஆச்சரியம் என்னன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு நாள்ல அந்த மொத்த சாரீஸும் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சுனா? அதான் சார் எனக்கும் புரியல. சேல்ஸ் டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. அதே நேரம் ஸ்டாக் எல்லாம் காலியா ஆயிருக்கு. அது எப்படி அனு? அதுக்கு சான்ஸே இல்ல. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? தெரியல சார். யாருக்காவது தானமா கொடுத்தாங்களா, இல்ல ப்ராடக்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்து அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிருக்கலாம். அத வேற ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாங்களான்னு எந்த டீடைல்ஸும் இல்ல சார். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன அனு பேசுற? எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் சின்ன பையன். சரி, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற? வாட்ஸ் தி பர்பஸ்? ஸ்பெஷலா பர்பஸ் எதுவும் இல்ல சார். சம்வாட் கியூரியஸ். 5000 சாரீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரே நாள்ல அது எல்லாமே டிஸ்பேட்ச் ஆயிருக்கு. அது சேல்ஸும் ஆகல. அப்படி எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் தான். வேற எதுவுமே இல்ல சார். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஹலோ சார். ஹே, ஹாய் அனு. ஹவ் ஆர் யூ? அப்படி என்ன சார் பிஸியா இருக்கீங்க? பசில்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது ரொம்ப முக்கியமா? எஸ் அனு, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எனக்கு பசில்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா? இன்னைக்கு ஆன்சர் பார்த்துட்டு நேத்துள்ள பேப்பர்ல இருக்கிற பசில்ஸ சால்வ் பண்ணதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல யாரும் இந்த மாதிரி பண்ணதில்ல. நிஜமாவே நீ டிஃபரெண்டான பொண்ணுதான். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? இன்னைக்கு ஃப்ரீயா? இல்ல பசில் தான் முக்கியமா? அனு மேடம் வந்தா எப்பவும் நான் ஃப்ரீ தான். எஸ் அனு, வாட்ஸ் தி மேட்டர்? சாரி சார், உங்களை லஞ்ச் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தேவநந்தினி ஃபேப்ரிக் விஷயமா தான் 1999ல ஒரு 5000 சாரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நாள்ல காலி ஆயிருக்கு. ஆனா அது சம்பந்தமான சேல்ஸ் பில்லோ டீடைல்ஸோ எதுவுமே இல்ல. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு பசில்ஸ்னா பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்காக நீ என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டு டெஸ்ட் பண்றியா? சார், தென் வாட் அனு? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ்வளவு பழைய ஃபைல நீ ஏன் பாக்குற? 1999 நீ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபைல மட்டும் பார்த்தா போதும். மத்த சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. என்ன மாதிரியான சேலை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா வித்திருக்கு, எந்த பேட்டர்ன்லாம் விக்கல, இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். Don't try to know so many things at the same time. அது எப்பவும் உன்னை கன்ஃபியூஸ் தான் பண்ணும். ஓகே அனு, நானும் நீயும் சேர்ந்து பசில் சால்வ் பண்ணலாமா? Are you free now? சார், இந்த பசில்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் போன அப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. இருக்கிற பசிலே சால்வ் பண்ண முடியல, இதுல இது வேறயா? உங்களுக்கும் சேர்த்து. வாவ், அன்எக்ஸ்பெக்டட். என்ன கொண்டு வந்திருக்க? கொத்தமல்லி ரைஸ். சூப்பர். எஃப்எம், என்னோட லஞ்ச் பாக்ஸ், ஒரு பிளேட், ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம்.
சார் நான் டெய்லி கையால தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு மட்டும் ஏன் ஸ்பூன்னு கேட்க மாட்டீங்களா? அது உன்னோட ஃப்ரீடம் அனு. அதெல்லாம் நான் எப்படி கேக்குறது? சார் என்ன இது கையில காயம்? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க? ஐம் சாரி அனு, நான் கவனிக்கவே இல்ல. இப்பதான் பார்த்தேன். சமைக்கும் போது பட்டுருச்சு சார். என்னது சமைச்சியா? இன்னைக்கு காலையிலயா? ஆமா சார், காய்கறி நறுக்கும் போது கத்தி கையில பட்டுருச்சு. காய்கறிய இப்படி கட் பண்ணியா? கரெக்ட் சார், கரெக்ட். மை காட், இவ்வளவு வெறியோடவா ஒரு காயை கட் பண்ணுவாங்க? சார் நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த காயம் 2 daysல சரியாயிடும். தேங்க் காட் அனு. நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா சார் எப்படி சாப்பிடுறதுன்னு தான் தெரியல. அதான் ஸ்பூன் கொண்டு வர சொல்லிருக்கே, ஸ்பூனை வச்சுதான். இப்படி இப்படி. ரொம்ப வலிக்குதா அனு? பெயின் கில்லர் கொண்டு வர சொல்லவா? இல்லனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார், 2 நாள்ல அதுவே சரியாயிடும். என்னன்னு ஸ்பூனால கூட சாப்பிட முடியாதா? என்ன சார் பார்த்தா தெரியலையா? கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கேன், எப்படி சாப்பிடுறது? காய் நறுக்கும் போது கத்திப்பட்டு இவ்வளவு பெரிய காயமாகுமா? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? சமைக்கிற பொண்ணுக்கு தான் தெரியும் சமையல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. கரெக்ட் அனு, கரெக்ட். ஆமா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன? கொத்தமல்லி ரைஸ் தானே? ம், கொத்தமல்லி சாதம் செய்யும் போது உன் கை சிவப்பாயிடுச்சு. பச்சை சாதம் சிவப்பு கை, செம்மையா இருக்குல்ல? என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? பச்சை சாதம் சிவப்பு கை, வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரைம் நாவல் பேரு மாதிரி. இந்த கிரைம் நாவல்லாம் படிச்சிருக்கியா நீ? சும்மா போய் சொல்லுவாங்க, கடைசியில எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வச்சு சப்புன்னு முடிச்சிருவாங்க. இது கூட கிரைம் நாவல் மாதிரி இல்ல? எது சார்? பச்சை சாதம் சிவப்பு கை. ஓ, ஆனா எவ்வளவு நேரம் தான் சார் இப்படியே பேசிட்டு இருக்க போறோம்? சாப்பிட வேண்டாமா? உங்களுக்காகவே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன்ல. வலது கையிலேயே காய் நறுக்கி வலது கையிலேயே கத்திப்பட்டு காயமாகுது பாரு. கிரேட் அனு, இட்ஸ் a நியூ ரெக்கார்ட். அது கத்தி எடுக்கிறப்போ கையில வெட்டிருச்சு. ஓ ஓ அப்படி. அனு, கத்தி எடுக்கும் போது இனிமேலாவது கவனமா இரு. ம், ஓகே சார். சரி அனு, சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுவும் உங்க வீட்டு சாப்பாடுனா எனக்கு இன்னும் பசிக்குது. அதுவும் நீ செஞ்சு கொண்டு வந்ததுன்னா ஐ கான்ட் கண்ட்ரோல். சார், ஓ சாரி சாரி சார், ஒரு எமர்ஜென்சி சார். ஆக்சுவலி மிஸ்டர் சாகுல நீங்க இப்போ உடனே மீட் பண்ணி ஆகணும் சார். ஒய் மீரா, இந்த மீட்டிங் ஷெட்யூல்லயே இல்லையே. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் லஞ்ச் மீட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டேன் சார். ஒரு பொய் கூட எனக்கு ஒழுங்கா சொல்ல வரல. திடீர்னு போய் நின்னு காய் நறுக்கும் போது கத்தி பட்டுருச்சுன்னு சொன்னா யார் தான் நம்புவா? அதுவும் வலது கையில கட்டு போட்டுட்டு. ச்சே, அசிங்கமாயிடுச்சு அனு.
நினைச்சாரோ என்னவோ அந்த மீரா மேடம் பர்பஸாவே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ என்னதான் பண்றது? பேசாம பழைய வேர் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அத போய் பார்த்துட்டு வந்தா என்ன? நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், உடனே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி என்னன்னு பார்க்க சொல்லுங்க. சரி சரி சீக்கிரம், நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். எங்கயாவது வெளியில கிளம்புறீங்களா சார்? ஆமா மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எஸ் சார், நானும் உங்க கூட வரலாமா? ரொம்ப நாளா ஓல்டு ஃபேக்டரி விசிட்டுக்கு போகணும்னு இருந்தேன். அதான் நீங்க அந்த பக்கம் போறதா இருந்தா. ஹலோ. அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தாலும் போதாதான், எக்ஸ்ட்ரா வேணுமா? ராஸ்கல். பங்கஜ், கூலா பேசு, ஏன் பதற? பின் என்ன சூர்யா, இவ யார் நம்ம இடத்துக்கு நம்ம கிட்டே பேரம் பேசுறதுக்கு? நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை முடிச்சிடலாம். பங்கஜ், எனக்கு பணம் பத்தி அக்கறையே இல்ல. எவ்வளவு கேக்குறானோ கொடுத்து அந்த தலைவலியே இல்லாம ஆக்கு. இனிமே அந்த இடத்த வச்சு யாரும் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. இல்ல சூர்யா, இப்ப மட்டும் பணத்தை வாங்கிட்டு விட்டுருவான்னு எப்படி நம்புறது? திரும்ப திரும்ப அவன் நம்மள தொல்லை பண்ணிட்டே தான் இருப்பான். நம்ம இல்லாத நேரத்துல ஆளே வராத இடம்னு தெளிவா என்க்ரோச் பண்ணிருக்காங்க. பங்கஜ், நான் சொல்றதை கேளு. முதல்ல அவன் எவ்வளவு கேட்டானோ அந்த பணத்தை கொடுத்து அவனை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணு. அப்புறம் அந்த இடத்த சுத்திலும் ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங் போடு. வேலி இல்லாததால தான் அவன் என்க்ரோச் பண்றான். வேலி இல்லன்னா அவன் என்க்ரோச் பண்ணுவானா? அது எப்படி பண்ணுவான்? அவனை ஆள வச்சு 2 தட்டு தட்டுறதை விட்டுட்டு. இப்ப அந்த இடத்தால எந்த தலைவலியும் எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி கேஸ்ல இருக்கிற ஒரு இடம். இப்ப அது சம்பந்தமா இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சுன்னா நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, உனக்கே புரியும் நினைக்கிறேன். சரி சூர்யா, நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை, பார்க்கவே இல்லை. அங்க என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியல. அதான் சமயம் பார்த்து என்க்ரோச் பண்ணிருக்காங்க. எஸ் சூர்யா, அது நம்ம தப்பு தான். அப்புறம் என்க்ரோச் பண்ண பார்ட்டி யாருன்னு விசாரிச்சுட்டேன். பணத்துக்காக தான் பண்ணிருக்கான் அவன். பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, மத்தபடி வேற எந்த மோட்டிவும் அவன் கிட்ட இல்ல. குட், உடனே ஃபென்சிங் போட சொல்ல. அப்படி ஃபென்சிங் போட்டாச்சுன்னா யாரும் அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. நீ வேணா ஒரு வாட்டி இங்க வாயேன் சூர்யா. நான் எங்கேயும் வரப்போறது இல்ல பங்கஜ். எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. இந்த விஷயத்தை நீயே டீல் பண்ணு. இப்ப எனக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு இஷ்டமே இல்ல. சூர்யா, அனு வேற இந்த இடத்த பத்தி நீ விசாரிச்சா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சூர்யா. என்கிட்டயும் கேட்டா அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே பங்கஜ், நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். மேடம், எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீங்க கிளம்பலையா? கிளம்ப வேண்டியதுதான் எஃப்எம். நீங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மேடம். சூர்யா சார் ஏன் இன்னும் வரவே இல்லை? ஒருவேளை மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரோ? Trying to reach is currently switched off. Please try again later. போன் எனக்கா? ஆமா சார், உங்களுக்கு தான் பண்ண. நீங்களே வந்துட்டீங்க. ஆமா சார், ஏன் உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஆமா, இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏகப்பட்ட மீட்டிங், டிஸ்கஷன்ஸ், ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் நம்பர்ஸ். டயர்ட்னஸ் அளக்கிற மிஷின் ஒன்று இருந்திருந்தா அது இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம்னு காட்டியிருக்கும். அந்த அளவுக்கு டயர்டானு. அவ்வளவு டயர்டா இருந்தா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே சார்? ஏன் ஆபீஸ்க்கு வந்தீங்க? பிசினஸ்க்குள்ள வந்தாச்சுன்னா ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. ஒரே ரெஸ்ட் தான், அது உயிர் போனதுக்கு அப்புறம் தான். அனு, ஃபைல் விழுந்தா விழட்டும், வா. அனு,
பரவாயில்ல வா அனு. இல்ல சார், அந்த ஃபைலை நான் கரெக்டா தான் வச்சிருந்தேன். உள்ள வரப்ப கூட நான் செக் பண்ணேன், சரியா தான் இருந்துச்சு. ஆனாலும் கீழே விழுது சார். இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா யோசிக்கணுமா? இல்ல சார், நான் ஸ்டாக் ரூம் வரப்பெல்லாம் இந்த புக் கீழே விழுந்துட்டே இருக்கு. அதுவும் கரெக்டா இந்த புக் மட்டும் கீழே விழுது. ம்? ஒருவேளை அந்த புக்கு நீ அதை தூக்கணும்னு ஆசைப்படுதோ என்னவோ? இந்த ஃபைல், இந்த புக், இந்த ரூம் இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கு சார். நானும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா பொறுத்திருந்தா ஆ, ஆ, இங்க இருக்கிற ஃபைல்ஸோட விஷயம்லாம் தெரிஞ்சிருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரையா கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற சில டீடைல்ஸே தெரியல. இந்த பேட்டர்ன், இந்த டிசைன், இது யாரு, இது எப்போ, இது எங்க டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. இப்படி ஏகப்பட்ட டவுட்ஸ். இதெல்லாம் யாருக்குமே தெரியல சார். அத சொன்னேன். நீ காலையில இருந்து ஸ்டாக் ரூம்குள்ளே இருந்து உன் மைண்டே லாக் ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறானோ. நீ இன்னும் இங்கே இருந்தா உனக்கு மயக்கம் திரும்ப வந்தாலும் வந்துடும். கொஞ்சம் வெளியே போலாமா? உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். பட் உன் கை வலி ரொம்ப வலிக்குதானோ? பாருங்க, காயமே இல்ல. பின்ன ஏன் கட்சி பச்சே சும்மாவா? என்னங்க சார், போலாமா சார்? நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். மீரா, மான்சி கால் பண்ணிருந்தீங்க. எஸ் சார், பட் இட் இஸ் an usual கால். அவங்க எக்ஸ்பென்சஸ் சப்மிட் பண்ற விஷயமா தான் கூப்பிட்டிருந்தேன். That's okay, மீரா. Did you ask about my 50 lakhs expenses? எஸ் சார். பங்கஜ், அந்த பணம் யாருக்கு போயிருக்குன்னு பேங்க்ல வெரிஃபை பண்ணீங்களா? What happened? பேங்க்ல செக் பண்ணிட்டு நம்ம ஃபைனான்ஸ் டீமுக்கு மெயில் அனுப்புறதா சொல்லிருக்காங்க சார். மீரா, கால் யமுனா. பட் என்னாச்சு சார், என்ன இஷ்யூ? மீரா, ஃபர்ஸ்ட் கால் யமுனா. யமுனா மேம், கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வாங்க. அனு, கம் டு கான்ஃபரன்ஸ் ஹால். அனு, some 10 days back ஒரு 50 lakhs பேமெண்ட் போட சொல்லியிருந்தேனே. எஸ் சார், உடனே போட சொல்லிட்டேன். யமுனா மேடம்க்கு கூட மெயில் பண்ணிருந்தேன். எஸ் சார், அன்னைக்கு அந்த பேமெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டேன் சார். எங்க சைடுல இருந்து எந்த டிலேயும் இல்ல சார். குட் 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 குட். பட் அனு, அந்த பேமெண்ட் யாருக்கு? ஸ்ரீ வர்ஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சார். பட் வாட்ஸ் த பர்பஸ்? ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் டீம்ல புது பார்ட்னரா வரப்போறாங்கன்னு சொன்னீங்க சார். அதுக்கான அட்வான்ஸ். இது எல்லாத்தையும் மெயிலே போட்டிருந்தனே. எஸ் சார், மெயில்ல அனு இதை மென்ஷன் பண்ணியிருந்தா. ஐ ரிமெம்பர் இட். என்னடி லேட்டு? அது முதல்ல அவளுக்கு குடிக்க தண்ணி கொடுமா.
பேப்பர்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு பரீட்சை ரிசல்ட் வருது இல்ல, அதான். ரிசல்ட்டுக்கு நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? இந்தா. ரிசல்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நீ தான் நல்லபடியா பாஸ் பண்ண போறியே. இப்போ ரிசல்ட் வந்த பிறகு உனக்கு மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, வரன் பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா பாத்து பாத்து ஜாக்கிரதை. ஆமாப்பா, இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அது இல்லம்மா. உனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, எங்களுக்கு தான் அவசரம். இருந்திருந்து அதுவே இப்பதான் ஒரு நல்ல காரியம் பண்ணுது. நீ பாரு சுப்பு. மூஞ்சிய பாரு. கல்யாணம்னா என்ன நாளைக்கேவா நடக்க போகுது? உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நல்ல சம்பளத்தோட நல்ல பாக்க லட்சணமா ஒரு மாப்பிள்ளை அமையணும். அதுவும் இல்லாம நீ ஓகே சொன்னாதான் நான் கண்டிப்பா கல்யாண பேச்ச ப்ரொசீட் பண்ணுவேன். சோ நீ முதல்ல போய் கை கால் அலம்பிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். இங்க பாரு சுப்பு, இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அவ படிச்சதெல்லாம் போதும். இப்ப வேலைக்கு வேற போக ஆரம்பிச்சிட்டா. நல்ல பையனா அமைஞ்சா அடுத்த நாளே கல்யாணம். உன் பொண்ண நீ எப்படி சம்மதிக்க வைப்பியோ என்னவோ, அது உன் பாடு, உன் பொண்ணு பாடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அத விட்டுட்டு அவதான் அப்புறமான சொல்றாளேன்னு அவளோட சேர்ந்து நீயும் இழுத்து, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணேன்? அவளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் அமைய வேணாமா? அது மாதிரி அமையும் போது பாத்துக்கலாம்னு சொன்னேன், அவ்வளவுதானே. இன்னைக்கு வந்து விளம்பரத்துல அவளுக்கு ஏத்த மாதிரி பையன் வந்திருக்கான்னு பாரு. 1 2 இருக்கு, ஆனா பெருசா எதுவும் தேரல, எல்லாம் மொக்கதான். ஏய், வந்தது வராதமா எங்கடி போற? வெளியதான் நிக்கிறா. பிசினஸ்னு வந்தாச்சுன்னா ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. ஒரே ரெஸ்ட் தான், அது உயிர் போனதுக்கு அப்புறம் தான். போன் ஆஃப் பண்ணிருக்காரு. ஏதாவது பிரச்சனையா? ஏன் சார் தேவையில்லாம எனக்கு அபசகுணமா பேசினாரு? அதனால சாருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஐயோ. ஏய், என்னடி சாப்பிட வேணாமா? போய் தட்டு எடுத்து வைப்போ. எதுக்கு இப்ப செல் எடுத்துட்டு வந்து இங்க வந்து நிக்கிற? உள்ள வா. அம்மா, மாத்திரை போட்டுக்கோங்கம்மா. கொஞ்ச நேரம் போட்டு சுகந்தி. சூர்யா நான் வந்தா என்ன திட்டுவாருமா? அவன் எப்ப வருவானோ என்னமோ. என்னம்மா, மனசு சரியில்லையா? ஏன் என்னமோ போல இருக்கீங்க? இல்ல சுகந்தி, சூர்யா மனசுல என்னமோ ஒரு விஷயம் ரொம்ப நாளா அல்லாடிட்டு இருக்கு. அவனால அதை சொல்லவும் முடியல, மறக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க நேரடியாவே கேட்டுருங்கம்மா. நீங்க கேட்ட அண்ணன் என்ன தப்பாவா நினைக்க போறாரு? நிறைய தடவை கேட்டுட்டேன், அவன் சரியா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சார் சட்டுன்னு அப்படி சொல்லிட்டாரு? என்னால அதை மறக்கவே முடியல. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க சார், பிளீஸ் சார். என்னடி தூக்கம் வரலையானு? ஏதாவது
சூர்யா சார் போனை பார்க்கவே இல்லையா? என்னாச்சு சாருக்கு? ஏய், என்னது எந்திரிச்சு எந்திரிக்காம கையில போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க? ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் கொதிக்கிற குழம்புல இந்த போனை தூக்கி போடுறனா இல்லையான்னு பாரு. அம்மா, அப்பா எங்கேயாவது தூரமா உன்னை விட்டு போனா உனக்கு பயமா இருக்காதா? தூரமானா ஊருக்கா? அது ஊருக்கு போச்சுன்னா நான் எதுக்கிட்டு பயப்படணும்? புருஷன் வீட்டுக்கு வரலன்னா உனக்கு பயமா இருக்காதா? ஊருக்கு போறதும் வீட்டுக்கு வராம இருக்கிறதும் ஒன்னாடி. சொல்லாம போனா பயமா தான் இருக்கும், சொல்லிட்டு போனா அப்புறம் என்ன பயம்? அது மட்டும் இல்லடி, புருஷன் பக்கத்திலே இருந்தா சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக அதுவே 24 மணி நேரம் கூடவே இருந்தா பெரிய ரோதனடி. ஐயோ, என்னம்மா சொல்ற? கல்யாணம் ஆனா உனக்கே இதெல்லாம் புரியும். எந்திரிச்சதும் ஊர்ல இல்லாத சந்தேகம் உனக்கு மட்டும் தாண்டி வரும். என்னன்னு தெரியலம்மா, நைட்டெல்லாம் தூக்கமே வரல. என்னமோ ஒரு பயம். பயமா? அப்பாவை நினைச்சியா? அவர் பக்கத்துல தானடி இருந்தாரு. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கும் இப்படிதான் பயந்து வரும். உடனே உங்க அப்பாக்கு போன போட்டு என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வா சுப்புன்னு சொல்லுவேன். உடனே சுப்பு வந்துரும். சுப்புவை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசுக்கு நிம்மதி ஆயிடும். கல்யாணம் ஆனா உனக்கே இதெல்லாம் புரியும். இப்ப போய் பல்ல தேய்ச்சிட்டு வா, டீய குடிக்கலாம். அனுமா, ஆக்சுவலா அவளுக்கு பயம் போயிடும். ஆனா இவளை பார்த்த உடனே எனக்கு தான் பயம் வந்துரும். அம்மா, நீ கூப்பிட்டதும் அப்பா உடனே வந்துருவாரா? பொண்டாட்டி கூப்பிட்டு புருஷன் வராம இருப்பாங்களா? கூப்பிட வேண்டியது பொண்டாட்டியோட உரிமை, வர வேண்டியது புருஷனோட கடமை. ராத்திரி எல்லாம் கண்டதையும் கனவு காண வேண்டியது, அப்புறம் என்ன போட்டு கேள்வி கேட்க வேண்டியது. போடி, போய் வேலையை போ. பொண்டாட்டி கூப்பிட்டு புருஷன் வராம இருப்பாங்களா? இங்க மட்டும் வராம இருக்கட்டும். என்னடி அனு? ஒண்ணும் இல்லம்மா. அனு ஏன் இத்தனை தடவை போன் பண்ணிருக்கா? உடனே வாங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. மை காட். அக்கா, காஃபி. கோபி ப்ரோயின்ல எங்க போறாரு? எக்ஸர்சைஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன்க்கா. அதுக்கே இவ்ளோ ஃபாஸ்டா போறாரு? நீங்க கூப்பிட்டது காதுல விழுந்திருக்காது. இடியட். ட்ராக்கர் பேண்ட் தரலான்னு வந்தா இவ்ளோ வேகமா போயிட்டாரு. அக்கா, ஒரு புண்ணாக்கம் வேண்டாம், நீயே வச்சுக்க. காஃபி எனக்கு தானா?
எக்ஸசைஸ் பண்ண போறாருன்னு கோபி சொன்னான். இவர் கார்ல போறாரு, அதுவும் ஏன் இவ்ளோ வேகமா போறாரு? சம்திங் இஸ் ராங். டிரைவர், கார் எடுங்க. அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். ஃபாஸ்டா போங்க. லூசாடி நீ? அதுக்காக உடனே வாங்கன்னு மெசேஜ் அனுப்புவியா? அத பார்த்து அவர் என்னடி நினைப்பாரு உன்னை பத்தி? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என்ன பார்க்க வாங்கன்னு சொல்றது ஏன் உரிமை? வர வேண்டியது அவரோட கடமை. என்னடி இது? யார் நீ சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? யாரும் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, நானே சொல்லுவேன். நேத்துல இருந்து போன் பண்றேன், எடுக்கவும் இல்ல, மெசேஜுக்கும் ரிப்ளைவும் பண்ணல. என்னது? போன் பண்ணியா? அவ்வளவு வீரப்பா சொல்லிட்டு போன, இன்னைக்கு ஃபுல்லா மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்னு. காத்துல எழுதி வைக்கணும் பொம்பளைங்க சொல்லுன்னு உனக்காகவே எழுதி வச்சிருக்காங்க போல. நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற எரிச்சல கலப்பாத. அத நான் தான் உன்னை பார்த்து சொல்லணும். எல்லாம் என் நேரம் டி. அவருக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருக்கேன். ஒரு போன் கூட பண்ணணும்னு அவருக்கு தோணல பாரு. உனக்கு என்னவோ ஏதோ நான் ஓடி வந்தா நீ என்ன பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? இப்படிதான் உடனே வாங்கன்னு மெசேஜ் அனுப்புவியா? உன்னை பாக்குற வரைக்கும் நான் என்னவோ ஏதோ பயந்து போயிட்டேன். சாரி சார், நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு தான் நான் அப்படி மெசேஜ் அனுப்புனேன். நைட் எல்லாம் என்னமோ ஒரு பயம் சார். இப்படி எல்லா விஷயத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சா என்ன பண்றது? காலையில உனக்கு போன் பண்ணும்போது சொல்லிருக்கலாம்ல, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்திருப்பேன்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு உங்களை பார்க்கணும், அது மட்டும் தான் யோசிச்சேன். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரி சார். அம்மாவுக்கு தான் வயசாச்சு, அப்படி பண்ணாங்கன்னா நீ இப்படி பண்ணா எப்படி? நைட் அவங்க ஏதோ கனவு கண்டு பயந்து போய் ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை. நான் அவங்க கூடயே அவங்க ரூம்ல இருந்தேன். அதனாலதான் நீ போன் பண்ணதையோ மெசேஜ் அனுப்புனதையோ நான் பார்க்கவே இல்லை. நீ அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ண என்ன அர்த்தம்? அனு, அனு, சரி அனு, நான் வந்தது உனக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் ஏன் உன் முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணும்? ஓகே அனு, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர போறதில்ல. அதனால 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்துட்டு கையில கட்டு போட்டுட்டு நோ மோர் டிராமா. ஓகே? ப்ரோயின்லா, அதென்ன இவ்ளோ வேகமா வண்டி ஓட்டுறீங்க? மை காட். சூர்யா வேகமா கார் ஓட்டுனானா? எப்ப மான்சி? இப்பதான், இன்னைக்கு காலையில. ஓகே ஓகே ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். ப்ரோயின்லா எனக்கும் சந்திராக்கும் அந்த கப்பை ரீப்ரசென்ட் பண்ணாருல்ல, நானும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த ட்ராக்கர் பேண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். பட் இத கொடுக்கறதுக்குள்ள ப்ரோயின்லா வேகமா போயிட்டாரு. சரி, கார்ல தானே போறாரு, நானும் கார்ல ஃபாலோ பண்ணி போய் இன்னைக்கே இந்த கிஃப்ட கொடுத்துடலான்னு போனா அங்க சரியான ஒரு மோரான் கிட்ட மாட்டிக்கிட்ட மோமின்லா. மோரானா? அதா, வெயிட். இவன் தான். இவன் என்னென்னமோ சொல்றான் ப்ரோயின்லா. அவனுக்கு உங்களை நல்லா தெரியுமா? He cooked up some stories. அவன் பேசின விதமும் அவன் சிரிச்சதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. அவன் நம்மளோட பழைய டீலர். பேமெண்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததால இப்ப டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டோம். அதை திரும்ப வாங்க அவன் குட்டிக்காரனை அடிக்கிறான். யார பார்த்தாலும் என்ன பத்தியும் நம்ம கம்பெனியை பத்தியும் ஏதாவது வளருவான்.
பட் ப்ரோ இன் லா இப்படி ஒரு ஆளுக்கெல்லாம் எப்படி டீலர்ஷிப் கிடைக்கும்? அது அவனுக்கு தெரியலையே. அது இருக்கட்டும், இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க? நான் வீட்டுக்கு வந்ததும் கொடுத்துருக்கலாமே. கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல நீங்க வெளிய போனீங்களா? எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அதான் நான் உங்க பின்னாடியே வந்தேன். டோன்ட் மிஸ்டேக் மீ ப்ரோ இன் லா, சாரி. பட் இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான். வாவ், சூப்பர் அண்ணி. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அதுக்காக தான் அவ்வளவு வேகமா ஓடி வந்தேன். Thank you அண்ணி. இனிமே ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க இந்த வாட்ச போட்டுக்கணும். உங்க ஹார்ட் பீட்ல இருந்து உங்க பிரஷர் வரைக்கும் எல்லாத்தையுமே இது ரீட் பண்ணும். உங்க ஸ்ட்ரெஸ் லெவலையும் இது காட்டும். சோ இந்த வாட்ச நீங்க யூஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இதுதான் உங்க ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலர். கல்யாணம் ஆன பின்னாடி கம் ஆன் மாம் இன் லா, அதான் மிஸ்ஸஸ் சூரிய பிரகாஷ் வருவாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க ப்ரோ இன் லா. சந்திரா கூப்பிடவா? இல்ல அண்ணி, உங்ககிட்ட சொன்னாலே போதும். நான் சந்திரா கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு போறது வேலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய ஜாப்ஸ் இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். பை தி வே, அம்மாவும் என் கூட இருப்பாங்க. இது என்ன சடனா ஒரு டிசிஷன்? அம்மாவுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. That's it, nothing else. சரியா கேட்டீங்கம்மா. காலையில எந்திரிச்சதுல இருந்து சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கா. கேட்டியா அம்மா என்ன சொல்றாங்கன்னு? இந்த உலகத்தோட ஜாதகமே ஆத்தா கையில இருக்குமா. ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு எழுத்து எழுதிருக்குமா. இனிமே வரப்போற காலங்கள்ல கஷ்டம் வரலாம், ஆனா அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் ஒரு நல்லது நடக்கும் மகளே. ஆனா அந்த நல்லது அடையறதுக்கு நீ நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீ கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுறதா, நடக்க போற நல்லதை நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு நீ குழம்பாத மகளே. ஆத்தாவை கும்பிடு, எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. கனவு வரும் போகும், ஆனா ஆத்தா என்னைக்கும் உன் கூடவே இருக்கு. பூர்ணி நில்லு. அந்த ஆள் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா, நீயும் விடாம கூட கூட பேசிட்டு இருக்க. நீ சும்மா இருக்கா? அந்த ஆள் அவ்ளோ பேசுறானா, நீ அவனை திட்டாம என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சுக்கா? அது இல்லடி, அது வந்து அது என்ன இழுக்குற? திரும்பவும் அந்த ஆளு பையனையே அணுவுக்கு கட்டி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ, எப்படி இப்படி சட்டுன்னு சொல்லிட்ட? உனக்கு என்னக்கா பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த சம்பத்துக்கு நம்ம அணுவை கட்டி தரணும்னு யோசிக்கிறியா? உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா? இது அத்தானுக்கு தெரிஞ்சா நீ செத்த. என்னடி இப்படி அக்கானு கூட பார்க்காம தெருவுல நின்னு இந்த கத்து கத்துற? இதே வீடா இருந்தா இன்னும் மோசமா திட்டிருப்பேன். தெருவாச்சின்னு பாக்குறேன். அது இல்லடி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்னைக்கு ஒரு நாள் சாமியாடி அம்மா வந்து அகரத்துல ஆரம்பிக்கிற பேரு இருக்கிறவன் அணுவ சிகரத்துக்கு கொண்டு போவான்னு சொன்னாங்க. அவங்க ஏதாவது சொல்லிருப்பாங்க, அதுக்கு என்னக்கா இப்போ? அதாண்டி பிரச்சனை. சம்பத்தோட முழு பேரு அழகிய சம்பத்தான். சாமியாடி அம்மா சொன்ன எல்லாமே பொருந்தி வருது பாரு. அந்த அம்மா ஆள் ஆரம்பிக்கிற பேருன்னு சொல்லுச்சு. சம்பத்து சம்பத்துன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் பேர் என்ன? அழகிய சம்பத். அதனால ஒருவேளை அனு இந்த சம்பத்தை தான் கட்டிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்னடி பண்ண முடியும்? இப்போ இந்த ரகுபதி கூட சண்டை போட்டா அனு அங்க போய் எப்படி நிம்மதியா இருப்பா?
உன் முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையாக்கா? ஐயோ, சாமியாடிம்மா சொன்னது அப்படிலாம் சொல்லாதடி. நான் அவங்க சொன்னதை சொல்லல. அகரத்துல வர பையன் அணுவ கல்யாணம் பண்ணிப்பான், அவ்வளவுதானே? அத நீ நம்புற, அது உன் இஷ்டம்க்கா. அதுக்காக ஆள பேர் வரவ எல்லாரும் அணுவ கட்டிக்க முடியும்? இந்த அழகிய சம்பத்து இல்லன்னா வேற ஒருத்தன் வரமாட்டானா? இவனையே தான் கட்டியாகணுமா என்ன? நீ என்னக்கா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அது இல்லடி. என்ன அது இல்லடி? அந்த சாமி அடிமா சொன்னாங்கன்னு அத நம்பி இந்த அழகிய சம்பத்துக்கு உன் பொண்ணு கட்டி வச்சுன்னு வச்சுக்கோ. அணுவ சிகரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து கீழே தள்ளி கொன்னுடுவான் இந்த ரகுபதி. நீ ஆச்சு உன் பொண்ணாச்சுன்னு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன்க்கா. நீ மட்டும் அணுவுக்கு அந்த சம்பத்தோட கல்யாண ஏற்பாடு பண்ணி பாரு, அப்போ தெரியும் என்னோட சுயரூபம் உனக்கு. இது போக இன்னொரு சுயரூபம் வேற வச்சிருக்கேடி. இதுவே எனக்கு பயந்து வருது. இப்ப நீ பேசுறது கேட்டாலே என் கை கால்லாம் அப்படி நடுங்குது. இன்னொரு ரூபத்தெல்லாம் என்னால தாங்க முடியாதுமா. ஒரு ரூபம் இல்ல, பல ரூபம் இருக்கு. அக்காவாச்சேன்னு இதோட போறேன். இன்னொரு வாட்டி அவ சொன்னா இவ சொன்னான்னு அந்த ரகுபதி கிட்ட ஈன்னு பல்ல இழிச்சிட்டு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. நான் தானே ஞாபகமா மேல வச்சுட்டு போனேன். அப்புறம் எப்படி இது மட்டும் கீழே கிடக்குது? இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு எனக்கு டீட்டெயிலா பாத்துடணும். தேவநந்தினி ராயப்பேட்டா. அடச்ச, இதுலயும் அதானே போட்டிருக்கு. ஓடியன் தியேட்டர்னு என்னமோ எழுதிருக்கு. ஓடியன் தியேட்டரா அப்படின்னு ஒண்ணு ராயப்பேட்டையில இருக்கா? சூர்யா சார். பங்கஜ், ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம் பங்கஜ்? அது நீங்க தான் சொல்லணும் சார். காலையிலே மப்ல இருக்கே பங்கஜ், ஏன் சம்மந்தமே இல்லாம உளர்ற? ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்னையும் சொல்ல சொன்னா என்ன அர்த்தம்? அது என்ன ப்ராப்ளம்னா சார், ஏன் எல்லாரையும் நீங்க கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
அம்மாவுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு ஃபீல் பண்ணாங்க, கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு அம்மா மட்டும் வந்தா போதும்ல சார்? குடும்பத்தோட வரணுமா என்ன? நான் கூட்டிட்டு வரல பங்கஜ், அவங்களே தான் வந்தாங்க. நீ சொல்றத பார்த்தா நான் என்னவோ பிளான் பண்ணி எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க தான் சார் அப்படி சொல்றீங்க. எனாஃப் பங்கஜ், எதை சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லு. நான் எஸ் ஆர் நோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாரும் இங்க வர சொல்லிட்டு வீட்டுக்கு அனு மேடத்தை வர சொல்லி வர சொல்லி இல்ல எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்ல போறீங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் இப்படி யோசிக்கவே இல்லடா. நைஸ் ஐடியா தம்பி. குட் குட், கீப் இட் அப். ரோயின்லோ எக்ஸலென்ட்டா இருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ். I just love it. Thanks Annie. And thanks a lot for inviting us. It's my pleasure. அவங்களா வந்தாங்கன்னு சொன்னேன். ஆனா தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ்னு மான்சி மேடம் சொல்றாங்க. அவங்க சாதாரணமா சொல்றாங்க. நீ அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பெருசாக்காத. ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுக்கு கண்ணு காது மூக்கு வைக்கிறது கூட பிரச்சனை இல்ல சூர்யா. நீ புதுசா ஒரு உருவத்தையே உருவாக்க பாக்குற. பி கேர்ஃபுல் சூர்யா. உன்னை எச்சரிக்க வேண்டியது என்னோட கடமை. பங்கஜ், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொன்னதையே சொல்லி உயிர் எடுக்காத. ஓகே? However, பங்கஜ், come here. நீ கொடுத்த ஐடியா அனுபவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவகிட்ட பேசலான்னு சொன்னீங்க. வாவ். இந்த ஐடியாவுக்காக வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதபடி ஒரு ட்ரீட் நான் உனக்கு தரேன். Hey, what a surprise, Anu. நான் ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லியும் எப்படி நான் வந்த உடனே கரெக்டா நீ வந்துட்ட? How it's possible, Anu? நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதான் வந்தேன். இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? நான் கெஸ் பண்ணா நடக்கும்னு. எஸ் Anu, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி? சார், நீங்க வந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி செக்யூரிட்டி கிட்ட சொல்லிருந்தேன். அவர் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் வந்தேன். ஆக்சுவலி நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க? எங்க? ஐ மீன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் அங்கதான் இருக்க போறாங்க. ஓகே, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அது உனக்கு போர் அடிச்சா டைம் இருந்தா நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்ப வேணா வரலாம். ஐ மீன் அம்மாவை பார்த்து பேசலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க எனக்கு சொல்லவே வேண்டாம் சார். அம்மாவை பார்க்கணும்னா நான் நிச்சயம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவேன். அம்மாவை பார்க்கறது பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அம்மாவை பார்க்கறது மட்டும்தான், நத்திங் எல்ஸ். என்னாச்சு சார்? ஒண்ணு இல்ல அனு, அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் அம்மாவுக்கு மட்டும். ஓ, அம்மாவுக்கு? சரி சார், புரியுது. நாம ஒண்ணு சொன்னா அதுக்கு உடனே கவுண்டர் சொல்லாம இவருக்கு தூக்கமே வராதே. ஆனா வாயை திறந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா மட்டும் அப்படியே வாய் ஜிப்பு போட்ட மாதிரி ஆயிடும். சரிங்க சார், see you. See you, Anu. இவகிட்ட எப்படி எல்லாத்தையும் சொல்ல போற? அனு ரொம்ப சின்ன பொண்ணு. மனசுல விகல்பமே இல்லாம சந்தோஷமா சுத்தி சுத்தி வரா. ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி. நம்ம எல்லாத்தையும் சொன்னா அதை எப்படி எடுத்துக்குவா? நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அவளை பார்த்த உடனே மனசை அடிச்சுக்குது. பேச வந்தது எல்லாம் மறந்து போயிடுது. என்ன கொடுமை இது. அனு, நான் உன்கிட்ட நிறைய சொல்ல நினைக்கிறேன். என் கடந்த காலத்தை பத்தி, என் பழைய வாழ்க்கைய பத்தி கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என் மனசுல இருக்கிறத தைரியமா உன்னை பார்த்து என்னால சொல்ல முடியும். அப்படி என் கடந்த கால வாழ்க்கைய பத்தி நான் உன்கிட்ட சொல்லாம என் மனசுல இருக்கிற காதலை மட்டும் உன்கிட்ட சொன்னா அது நம்ம காதலுக்கு நான் பண்ற நம்பிக்கை துரோகம்.
ஒரு நாள் அந்த நம்பிக்கை துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். நான் ஏன் உங்ககிட்ட காதல சொல்ல தயங்குறேன்? வயசு வித்தியாசமா? என்னை விட 25 வயசு சின்னவங்கிறதா? அது ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனா அந்த காரணத்தை நான் இப்ப தாண்டி வந்துட்டேன். ஆனாலும் உன்கிட்ட சொல்றதுக்கு நான் இன்னும் தயங்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என் கடந்த கால வாழ்க்கை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு என் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டேன்னா நான் ரொம்ப சின்ன பையனா மாறிட வேணும். அம்மா கையை பிடிச்சுக்கிட்ட மிட்டாயும் பலூனையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போற ஒரு பையன் மாதிரி ஆயிடுவேன். அப்படிப்பட்ட ஒருத்தனாதான் நான் உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தா இந்த வயசு வித்தியாசம்லாம் காணாம போயிடும். ஆனா அதையெல்லாம் உன்கிட்ட சொன்னதுக்கு பிறகு அதை நீ எப்படி எடுத்துக்குவேங்கிற பயம் எனக்கு இருக்கு. அதை பத்தி யோசிச்சாலே எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கணும். பக்காவா பிளான் பண்ணி இதை அவன் செஞ்சிருக்கான். ஒரு வகையில காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் கிடைக்காம போனதும் நல்லதா போச்சு சார். அதனாலதான் இவ்வளவு நாள் நாம இழுக்க முடிஞ்சது. ஒருவேளை அவன் காப்பி ஆஃப் டாக்குமெண்டையே வச்சு அவனுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திருந்தான்னா இடம் மொத்தமா நம்ம கையை விட்டு போயிருக்கோம். அப்படிலாம் கூட மாத்த முடியுமா சார்? பத்திரம் தயாரிச்சு கோர்ட் வரைக்கும் போனவனுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல காப்பி ஆஃப் டாக்குமெண்ட மாத்த தெரியாதா? செய்யறது ரொம்ப கஷ்டம்தான், இல்லன்னு சொல்லல. ஒருவேளை செஞ்சிருந்தான்னா என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு அவன் இதை யோசிக்காம இருந்திருக்கான். மூல பத்திரத்தோட ரெஜிஸ்டர்ட் காப்பிய அழிக்க மட்டும்தான் செஞ்சிருக்கான். அந்த வகையில நாம தப்பிச்சோம். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த மூல பத்திரம் கிடைக்கிறது மட்டும்தான். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, ஆபீஸ் முழுக்க சல்லடை போட்டு சர்ச் பண்ணியாச்சு. ஆனா அந்த இடத்துக்கான பத்திரம் மட்டும் கிடைக்கவே இல்லை சார். அந்த பத்திரம் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுமோ பண்ணுங்க சார். அந்த இடம் நிச்சயமா நம்ம கைக்கு வந்தாகணும். சூர்யா பத்தி தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் சார், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பார்க்கலாம். ஃபேக்டரி இருந்ததுக்கான எவிடன்ஸ், அங்க இருந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அந்த ஓனர்ஸ். வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அந்த இடம் கைக்கு வரதை விட முக்கியமான விஷயங்கள் எதுவும் வெளியே வரக்கூடாது. என்ன சார் நீங்க இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க, நான் என்னதான் பண்றது சொல்லுங்க? என்னால இழுத்தடிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. நான் வந்த விஷயத்தை இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அந்த ஏரியாக்குள்ள தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகளுக்கு நான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க முடியாது. சூர்யா சாரோட அம்மா இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு சூர்யா சார் சொன்னாரு. ஆனா இந்த பேச்சை எடுத்தாலே சூர்யா சார் எதுக்கு இப்போ அப்புறம் பாத்துக்கலான்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்போ டைரக்டா அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா அதுக்கு வேற என் மேல கோச்சுக்கிட்டாருன்னா நான் என்னடி பண்றது? அதான் யோசனையாவே இருக்கு. அவர் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருக்காங்க. ரொம்ப நல்லதா போச்சு, நாளைக்கே போய் பேசுரு. நீ அவங்கள பார்த்து தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் பத்தி பேசுறதுக்கு சூர்யா சார் லவ் பத்தி பேசலாமே. அம்மா அம்மா, உங்க பையனை லவ் பண்றாரு, நானும் அவரை ரொம்ப லவ் பண்றேன். உங்க பையனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி சீக்கிரம் லவ் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லலாமே. நமக்கு காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம பிரின்சிபால்கிட்ட தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் நான் சொல்ல சொன்னேன். இது என்ன அவ்வளவு பெரிய தப்பானு ஏன் முறைக்கிற? கரெக்ட் சம்பத், நீ சொன்னதாண்டா சரி. இவன் சொன்ன மாதிரி நீ பண்ணனா உன் ப்ராப்ளத்துக்குலாம் ஒரே நாள்ல முடிவு வந்துரும். சம் ஐடியா இல்ல அனு? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? நான் மட்டும் இப்படி பேச போறேன்னு சூர்யா சாருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐய, நீ என்ன லூஸ் மாதிரி பேசுறானு?
அவங்க அம்மா கிட்ட பேசணும் தானே? சூர்யா சாரு அவங்க அம்மா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறத உன்கிட்ட சொன்னாரு. இது கூட உனக்கு தெரியலையே. கரெக்டா சம்பத், இந்த விஷயத்துல நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? அனுவே வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடான்னு தான் சொல்லிருக்காரு. நீ சூர்யா சார் அம்மாவை போய் பாரு, அவங்களுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. நீ விஷயத்த சொன்னதும் உன்னை உடனே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்ல ரம்யா, சாதாரணமா அவங்களுக்கு என்ன பிடிக்கிறது வேற, மருமகளா என்ன கூட்டிட்டு போறது வேற. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை போய் நிச்சயம் பார்க்கணும். ஆனா இந்த விஷயத்த பத்தி நான் நிச்சயம் பேச மாட்டேன். அவங்க வீட்ல அவங்க அம்மா முடிவெடுத்தாதான் சூர்யா சார் லவ்வ ஏத்துப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அத சூர்யா சாரே செய்யட்டும், அதுதான் சரி. சூர்யா சார் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. அவங்க மடியில தலை வச்சு தூங்க மாட்டோமோன்னு என் மனசு ஏங்குது. நான் எதுவுமே சொல்லாமலேயே என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்களேன்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவங்க கண்ணை பார்த்தாலே அதுல ஒரு அன்பும் கருணையும் இருக்கும். அன்னைக்கு போர்ட் மீட்டிங்ல நான் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க ஆதரவா என்ன ஹக் பண்ணாங்க. அந்த நிமிஷம் என் மனசுல இருந்த கஷ்டம்லாம் அப்படியே கரைஞ்சு போன மாதிரி தோணுச்சுடி. அவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? நான் இவ்ளோ சீரியஸா சொல்றேன், நீ என்ன கிண்டல் பண்ற? உன்ன போய் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட செலக்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? உன் கண்ணை பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுடும்னா அவங்கள போய் நீ போய் பாரணும். உன் மனசுல சூர்யா சார் தான் இருக்காருன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அப்படி கண்டுபிடிக்கலனா இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் உன் கற்பனைன்னு ஆயிடுமே. கரெக்டா ரம்யா? லாஜிக்கா பேசுனடா, கலக்குற போடா சம்பத். இவ்வளவு நாள் அந்த இடத்த பாதுகாப்பா வச்சிருந்தது எவனோ என்கரேஜ் பண்றதுக்கோ இல்ல அந்த சுரேந்தர் கிட்ட தோத்து போய் அவனுக்கே திரும்ப கொடுக்கறதுக்கோ இல்ல. உனக்கே நல்லா தெரியும் அந்த இடம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. என்ன பார்வை? முகத்தை பார்த்து பேசுடா. கூல் சூர்யா, கூல். அந்த இடத்தை எக்காரணம் கொண்டும் நான் இழக்க மாட்டேன். போதுமா? என்கரேஜ் பண்ணவனை காலி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அதுல எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு, உன் தலைக்கு ஏத்திக்காத. புரியுதா? கரெக்ட் பங்கஜ், எனக்கு 1000 வேலை இருக்கு. முதல்ல அனு கிட்ட பேசணும், எனக்கு அதான் முக்கியம். சோ மேக் இட் கிளியர் பங்கஜ், நான் இந்த இடத்தை பத்தி யோசிக்க தேவையில்லை. கரெக்ட்? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே சூர்யா. நீ சொல்லுவ, ஆனா செய்ய மாட்டேன். பங்கஜ், என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். பிறக்க போற இந்த தமிழ் புது வருஷம் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வருஷமா இருக்கும். எஸ் பங்கஜ், சீக்கிரமே அனுகிட்ட என் லவ் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அவகிட்ட என்னோட பாஸ்ட் வாழ்க்கையை பத்தியும் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் கரெக்டா நடக்கணும்னா எனக்கு எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. பிசினஸ்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி. அப்படி எந்த ப்ராப்ளமும் வராதபடி பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் செய்ய போற இந்த 2 வேலையுமே உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. நான் கண்டிப்பா அனுகிட்ட சொல்லதான் போறேன். எனக்கு உன்கிட்ட இருந்து தேவையான ஒரே ஹெல்ப், எனக்கு வேற எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கும். இன்னொரு ஹெல்ப்பும் வேணும். தயவு செஞ்சு அனுகிட்ட சொல்லாத சூர்யா. அதனால வேற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னு ஆரம்பிக்காத.
கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது. இதான் இருக்கிறதுலயே நீ எனக்கு பண்ண போற பெரிய ஹெல்ப். பாத்துட்டு இருந்தேன். அதுல ஒரு இடத்துக்கு, அது எந்த இடம் தான் தெரியல, அது பழைய ஃபேக்டரியோ குடோனோ என்னமோ. சரி, அது என்னவா வேணா இருக்கட்டும். அதுக்கு எவ்ரி இயர் நம்ம டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். மந்த்லி எக்ஸ்பென்சஸ்னு அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல எந்த ஆக்டிவிட்டிஸும் நடக்கிற மாதிரியே தெரியல. இவங்க எக்ஸ்பென்சஸ்ன்ற பேர்ல சும்மா எழுதி வைக்கிறாங்களா, இல்ல யாரும் சரியா பார்க்காம ஒவ்வொரு மந்தும் அப்படியே என்ட்ரி ஆயிட்டு இருக்கா எனக்கு தெரியல சார். பட் இதுக்கெல்லாம் சான்சஸ் கம்மி. இப்படி இருந்திருந்தா ஆடிட்டிங் வெரிஃபிகேஷன்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாம யாரும் அங்க வேலை பார்க்காம எப்படி இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் நாம இந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அது ஒரு தேவையில்லாத செலவு தானே சார். அனு, இந்த விஷயத்த இங்க இப்ப இதோடயே விட்டுரு. நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற மூட்ல நான் இல்ல. வேற ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா? பட் சார், அந்த இடம் சொன்னனே அனு, இதை இப்ப இங்கே விட்டுறேன்னு. மீரா, இன்னைக்கு எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணு. Do what I say, Meera. I'm not in my mood. Cancel all the meetings. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. ஒரு கேள்வி கேட்கும் போது நான் நிப்பாட்டுன்னு சொன்னா அங்கேயே நிப்பாட்டிட்டு. Simply do what I say. Any more questions, Anu? ஒரு விஷயத்த எப்ப சார் கிட்ட கேட்கணும், எப்போ கேட்க கூடாதுங்கறத நீ கத்துக்கணும். திஸ் இஸ் மை சின்சியர் அட்வைஸ் டு யூ. நாங்க இப்போ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கோம். வீட்ல இருக்கும்போது உன்னை வர சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா நீ அவ்வளவு தூரம் வரணுமேன்னு நினைச்சி சொல்லாமலே இருந்துருவேன். இப்போ ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு. முடிஞ்சா ஒரு தடவை வந்துட்டு போறியா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க கூப்பிடும் போது நான் வராம இருப்பேனா? எப்படியும் இங்க வேலையே இல்ல. எந்த கேள்வி கேட்டாலும் யாரும் இங்க பதில் சொல்றதே இல்ல. எல்லாருக்கும் மூக்குக்கு மேல கோவம் தான் வருது. எல்லா மீட்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு. நான் சும்மா தான் இருக்கேன் இப்போ. நான் கண்டிப்பா வரேன். செம ஜாலி இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம் அனு. சீக்கிரமா வா. ஓகேமா, பை. என்னடா காலையில வந்த உடனே இப்படி அப்செட் ஆகுதுன்னு நினைச்சேன். ஆனா கடவுள் ஒரு வாசல மூடி இன்னொரு வாசல திறப்பாருன்னு சொன்னது எவ்வளவு உண்மை. ஒரு சிலர் நம்ம மேல கோவப்பட்டா லவ்வையும் அஃபெக்ஷனையும் காமிக்க வேற சில பேர் இருக்க மாட்டாங்களா என்ன? உலகத்துல ஒருத்தரை மட்டுமா நம்பி இருப்போம்? கரெக்டுடா, கரெக்ட். நான் உடனே வரேன். எனக்கு இங்க என்ன வேலை? வெட்டி வேலை. ஆமா, யாரு? இது நான் தான் சார், அனு. நான் கேட்டது போன்ல யாரு? போன்ல யாருமே இல்லையே சார், சும்மா தான் இருக்கு. பாருங்க. இவ்வளவு நேரம் போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அதுவா? அது கொஞ்சம் பர்சனல் சார். பர்சனலா? ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா சார்? நதிங். பட் இப்ப வேற எங்கேயாவது போக போறியா? ஆமா சார், பெஸ்டிய பார்க்க போறேன். பெஸ்டியா? ஆமா சார், அவங்கள பார்க்க தான் போறேன். அவங்களா? அவங்கனா? அவங்கனா அவங்கதான் சார். ஏன் சார், நான் போக கூடாதா?
எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு வேலையும் இல்ல. எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டீங்க. இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? பட் தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். எங்க இருந்து வர்க் பண்ண உங்களுக்கு என்ன? am I right சார்? கரெக்ட் தான். பட் இப்போ எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எங்க போக போறேனா, எங்க போகணுமோ அங்கதான் போக போறேன். அந்த இடத்துக்குன்னு ஒரு பேர் கிடையாதா? அது எதுக்கு சார் உங்களுக்கு? காலையில வந்து ஒரே ஒரு டவுட் கேட்டேன், அதுக்கே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, மூடு போயாச்சு. அது எப்படி சார்? ஒன்லி அபிஷியலா, இது பர்சனல். அதான் எந்த இடம்னு சொல்ல யோசிக்கிறேன். ஒருவேளை நான் போற இடத்த உங்ககிட்ட சொல்லி அதுக்கு வேற உங்களுக்கு கோவம் வந்து திரும்பவும் டென்ஷன் ஆகி அடுத்த ஒரு மாசத்துக்குரிய மீட்டிங்கை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு சார்? வேண்டாம், விடுங்க. எப்படியும் மீரா மேடம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வருவாங்க, நீங்களும் பிஸி ஆயிடுவீங்க. என்னால உங்க டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம் சார். நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. வாட் இஸ் திஸ் அனு? நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. கிளம்பி போயிட்டே இருந்தது நானா இல்ல நீங்களா? நீ வீட்டுக்கு தான் போறேன்னு எனக்கு தெரியும். வா, நான் டிராப் பண்றேன். இப்ப நீ சிரிக்கிற மாதிரி நான் என்ன சொன்னேன்? எப்படி சார் நான் வீட்டுக்கு தான் போறேன்னு அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதுக்கு தான் சிரிச்சேன். எல்லாம் எனக்கு தெரியும். வண்டியில ஏறு. ஆக்சுவலி நான் வீட்டுக்கே போகல சார். அப்ப எங்க போறானு? அதான் அப்பவே சொன்னனே சார், நான் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு தான் போக போறேன்னு. மை காட், அது எந்த இடம் அனு? அதுதான் பர்சனல்னு சொன்னனே சார். என்கிட்ட கூட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி ஒரு இடமா? சொல்லக்கூடாத இடம்லாம் இல்ல சார். சொன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத இடமா தோணலாம், கோபம் வரலாம், போகாதன்னு சொல்லலாம், இது எதுக்குன்னு கேட்கலாம், இல்லனா நீங்களே டிராப் பண்றேன்னு கூட சொல்லலாம். உங்களை ஜட்ஜ் பண்றதே ரொம்ப கஷ்டம் சார். அதான் என் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். அனு, இது ரோடு. எங்க போறேன்னு சொல்லு. வேண்டாம் சார், நான் இத சொன்னா இந்த விஷயத்தை இதோட இங்கேயே விட்டுருன்னு சொல்லுவீங்க. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. எங்கேயோ அவசரமா போறீங்க போல இருக்கு. நீங்க போற இடத்த என்கிட்ட சொல்லவே சொல்லிடாதீங்க. அதே மாதிரி நான் எங்க போறேன்னு கேட்கவும் கேட்காதீங்க. டீல் ஓகேவா சார்? முதல்ல நீ வண்டியில ஏறு. இல்ல சார், நீங்க கிளம்புங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வண்டியில ஏறணும். இல்ல சார், இந்த வண்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓட்ட வண்டி. இந்த வண்டியில ஏறுறதுக்கு நான் நடந்தே போயிடலாம். வாட்? இந்த வண்டியோட பிரைஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? பிடிக்காத வண்டிக்கு பிரைஸ் தெரிஞ்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? பாவம், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் போல.